இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டாலோ பார்த்தாலோ நெஞ்சு அப்படியே பதறுது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அம்மா அப்பா குழந்தை 3 பேருமே இறந்துட்டாங்க. ஏமா எங்க இருந்தெல்லாம் வரான்னு பாருங்க. ஆஃப்டர் தோசை மாவுல இருந்து உத்தரப்பிரதேசத்துல கடையில தோசை மாவு வாங்கி சாப்பிட்டா 3 பேரும் இறந்துருக்காங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டுல சமைக்கிறத சாப்பிட்டு பழகிக்கோங்க, அதான் ஹெல்தியும் கூட. பிளாக் பார்க்கலாமா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் மாவுல நம்ம போய் கடையில் வாங்கிக்கலாம் நம்ம யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். பார்த்தாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அரிசி ஊற போட்டு ஆட்டிடுவேன். பட் என்னைக்காவது முடியாத பட்சத்துக்கு இன்னைக்கு ஆட்ட முடியல குழந்தைங்கள வச்சுட்டுன்னு சொல்லிட்டு தான் கடையில் வாங்கிட்டு வா விஜய்ன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே இந்த விஷயத்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பழைய சாதமோ இல்லை பிரியாணியோ அது என்றைக்குமே நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதா அது நமக்கு ஆரோக்கியத்தை தரும். இன்னைக்கு வீட்டில் பீன்ஸு சாம்பார் சேனைக்கிழங்கு பொரியல்லாம் செஞ்சு விஜய்க்கு டிஃபன் கட்டி இன்னைக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் புதுசாக என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என் வீடியோவில் எதுனா சஜஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பை பாய்.